அரசியல்ல ஒரு பெண் எவ்வளவு போல்டா இருக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப போல்டா இருந்துதான் ஆகணும். போல்டாவும் இருக்கணும், கோல்டாவும் இருக்கணும்ப்பா. நல்லவங்களாவும் இருக்கணும், தங்கமா இருக்கணும். ஆனா அதுக்கு இரும்பாவும் இருக்கணும். தங்கமா இருந்தீங்கன்னா ஆடம்பரமா போட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இரும்பா இருந்து கடப்பாற மாதிரி இருந்தாதான் தங்கமாகவும் இருக்க வேண்டும், சிங்கமாகவும் இருக்க வேண்டும். ரொம்ப உறுதித்தன்மை பெண்களுக்கு அரசியலில் மிக மிக முக்கியம். அதே மாதிரி விமர்சனங்களை கடந்து செல்கின்ற மனப்பாங்கு மிக மிக முக்கியம். ஏன்னா அரசியலை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள், ஒரு ஆண் தலைவர், பெண் தலைவர். ஆண் தலைவர் மேல விமர்சனங்கள் அவ்வளவா வைக்க மாட்டாங்க. பெண் தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள், அவர்கள் உருவம், அவர்கள் வயது. பெண்ண நான் ஒண்ணுல பார்த்தேன், ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி போட்டிருக்காங்க. அவங்க நல்லா அழகா நல்லா உடை உடைத்திருக்காங்க. கிழவிக்கு உனக்கு என்னன்னு. பெண்கள் 40 வயசு தாண்டனா உடனே கிளவின்னு எழுதுறானுங்க. அதேதான் 65 வயசு 70 வயசுல இளைஞரணி தலைவராலாம் இருக்க முடியும் ஆண்களால. ஆக இது ஒரு பார்வை பெண்கள் மீது இருக்கிறதுல இந்த பார்வை இது ரொம்ப தவறான பார்வை. இது மாற்றப்பட வேண்டும். ஆனா அதுக்காக பெண்கள் சுணங்கி இருந்தோம் என்றால் அதுல எந்த விதத்திலையும் நம்ம சாதிக்கவே முடியாது. உறுதித்தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும். விமர்சனங்களை தாண்டுகின்ற தன்மை மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து.